கிளம்பிட்டேன் இங்கேருந்து. அதோ அந்த அண்ணன் இருக்கார்ல, அவர் வந்து தென்காசியான், தமிழ் தான் அவர். வண்டி சாவி இது 18,000 எப்படி? 180. 18,000. Yeah. LS2. Off-road helmet. 8,000. You from? நீங்கள் என்ன ஊர் அவரா? எவ்வளோ கேட்குறா? You from Ladakh. இப்போலாம் வந்தீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் இந்த இடத்த. பார்க்க வேண்டிய இடம் இதெல்லாம், ஓகேங்களா? உள்ளே நிறைய ஆயுதம்லாம் இருக்குது. பாகிஸ்தான் ஆர்மி என்னென்ன யூஸ் பண்ணாங்களோ அந்த ஆயுதத்தை மொத்தத்தையும் வச்சுக்கிறாங்க. அதேமாரி நம்ம நாட்டுக்காக யார் உயிர் இருந்தாங்களோ அவங்க ஃபோட்டோவும் இருக்குது, மெடல் இது எல்லாமே மொத்தமே இருக்குது. அதனால் இந்த சைடு வந்தீங்கன்னா லடாக் பக்கம் வரவங்க வார் மெமரியல்ன்ற ஒரு இடத்த வந்து பார்த்துருப்பாங்க. ஒரு இடம் இல்லை, இது முக்கியமான இடம் இதுதான். இந்த இடத்துல வார் இருந்தது அந்த மணிக்கு. ஆனாண்ட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 9 கிலோமீட்டரில் NOC லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கோசரம் தான் இப்போது போர் நடந்துதான். இப்போ நம்ம வேற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே 2வது இடமா குளிர் பிரதேசத்தில் லடாக் தானா. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப கிளைமேட் வந்து இந்த இடம் ரொம்ப மைனஸ் போகுமா ரொம்ப. அதனால ஒரு டிகிரி சொன்னாங்க, சரி தெரியல எனக்கு. அப்புறம் பார்த்துக்குங்க. இதுவா? ஆஹா சரிண்ணா. ஒருவே இங்கேருந்து கிளம்பியாச்சு. நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ணோம். டீ இதெல்லாம் சாப்பிட்டு மொத்தம் ஒரு 200 ஆச்சு. நிதிஷ் ப்ரோவை பார்த்தீங்கன்னா போயிட்டாரு. போகலாமா? நைட்டில் மொத்தமே வண்டி ஓட்டி 690 எடுத்துக்கிற வண்டி கரெக்டாக. இன்றைக்கி எத்தனை கிலோமீட்டர் ஓட்ட போகணும் தான் கவுண்டிங்கு. ரூட்லாம் நல்லா இருக்குது. என் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 3 மணியில் ஓட்டினா கூட ஒரு 1500 கிலோமீட்டரு 1300 கிலோமீட்டர் ஓட்டிடணும் இன்றைக்கி. ஃபுல்லா மினிமம் ஒரு 1000 எனக்கு காலி பண்ணிடணும் இன்றைக்கி. பார்ப்போம் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுறான்ட்டு. நம்ம ஆக்ரா போக மாட்டோம், நேரம் ஹைவேலே போய்டுவோம் நம்ம. ஏன்னா நம்ம ஹைவே தான் போட்டிருக்கு ஃபுல்லாக NH. ஏன்னா உள்ளே போய் போனால் ரொம்ப நேரம் ஆகுதுன்ட்டு நம்ம NH போட்டோம். NHலே போகிற மாரி. தளபதி பின்னாடி தான் வந்துங்கிறாரு. ஹரியானாவோட டோல்கேட்டு தான். ஹரியானா வந்து எக்ஸிட் ஆக போகிறோம் நம்ம இப்போ ஒன்று பண்ணாதில். டோல்கேட் தான்னா அது வேறு, இது வேறு ஸ்டேட்டு. சரிண்ணா எவ்வளோ தூரத்து வண்டியை தண்ணித்து வச்சுக்கிறானுங்க. நான் இன்றைக்கி ரொம்ப ஹெல்மெட்டில் வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கே, என்னன்னு தெரியலையா. எல்லாம் மொத்தம் மென்டலாக இருக்கும்போது வண்டி ஓட்டுறதுங்களாம். கார ஓரம் போகிறான், பைக் கார் எல்லாமே நடு ரோட்டு தான் போகிறானுங்க. எல்லாமே அதிகம் தான். நேற்றுக்கு விற்கிறான் அவன். ஆளை பார்த்தா எப்படி இருக்கிறான் பாருங்க. நம்ம டெல்லி உள்ளலாம் போகும் ஒரே ஹைவேவாக போகிறோம் நம்ம பைபாஸில் டோட்டலாக. ஹாய் காய்ஸ், நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஒரு 5 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா வச்சுங்க வண்டி செயின் கட் ஆகிட்டு பிரிட்ஜு மேலேருந்து தள்ளு வந்தோம். இங்கேருந்து இந்த ரூட்லேயே தள்ளு வந்தோம். அப்போ தான் ஒருத்தர் சொன்னார், இந்தமாரி இங்கே ஒரு மெக்கானிக் செட் இருக்கு பாருங்க, தெரிஞ்சுங்களா?
ரெடி பண்ணிக்கிறாரு வண்டியை. சைடெலாம் ஃபுல்லாக காலி. சைனு பிரேக் பேடு மொத்தம் காலி. பாருங்க வண்டிக்கு சைனில் ரெடி பண்ணிக்கிறாரு. தான் மெக்கானிக் நல்லா தான் பேசுகிறாரு ஆளு. ஃபுல்லாக ரெடி பண்ணி தரேன்ட்டார் வண்டியை. அங்கே பாருங்கள். திஸ் ஓகே? No, okay. நோ ப்ராப்ளம். No problem. बस only थोड़े scratches और बस. பார்த்தா தெரியும். உள்ளே பாருங்கள் செயின் கட் ஆகி இந்த இடம் பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சின்னு இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா சொல்லிட்டாங்க. இது மாட்டிட்டு போக வேண்டியது தான் அது. இன்னும் நம்ம நிதிஷ் ப்ரோ பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறாரு. எங்கே இருக்கிறாருன்னே தெரியல ஆள். இன்னும் வரக்கூட இல்லை அவர். தலைலாம் வர்றான் பையன் கேமரா பார்த்தோன்னே. நமக்கு வண்டி பார்த்தீங்கன்னா இதோட 4வது பிரச்சனை இது. ஃபஸ்ட்டு போகும்போது லடாக்கில் பார்த்தீங்கன்னா செயின் இதுவாகிட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு பாருங்கள். இந்த இடத்துல மாட்டிக்கின்னு ஃபுல்லாக கட் ஆகிடுச்சு. 2வது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதேமாதிரி ஆகிப்போச்சு. 3வது பார்த்தீங்கன்னா இந்த இதுவே வீல் இதுவாகிட்டு ரொம்ப முறுக்கின்னு இருந்தது. ஒரு இடத்துல டைட் வச்சு நம்ம டெல்லியில் டைட் வச்சோம் பார்த்தீங்களா. ஆன்டைமில் பார்த்தா இந்த பிரேக் பெல்லாம் வர இந்த இது பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. பிரிட்ஜு மேலே ஏறணும். செயின் ஃபுல்லாக கட்டாகி கீழே விழுந்து போயிட்டு இருக்கா. நம்ம அவங்க தள்ளின்னு தான் வந்து இது பண்ணிக்கிறோம். இப்போது வண்டி வந்து ரெடி பண்ணி ரொம்ப பிரச்சனையாகுது. லடாக் போகும்போது நல்லா இருந்து வரும்போது பார்த்தா கூட பிரச்சனை ஆகுது. இது பாருங்க லடாக்கில் கீழே வந்து இங்கே பட்டிட்டு இங்கே பார்த்துக்கிறோம். ஹாஸ்பிட்டல் வந்தோம். பாருங்க சின்ன மெடிக்கல் ஷாப் இங்கே லடாக்கில் தான் இருக்குது. நம்ம வண்டி பார்த்தா ஓட்டின்னு வராரு இவர் தான். நம்மளோட ரெடிக்கு தெரியும் கேட்டு வரேன். என்ன ப்ரோ ஓகே வண்டி? ஒரு பையா இங்கேருந்து கிளம்பியாச்சு. இவர் தான் நம்ம வண்டியில் ரெடி பண்ணி கொடுத்தாரு. பையா வரேன் பையா, தேங்க்யூ. வண்டி பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த சைடு வந்தீங்கன்னா எதனா ஃபால்ட்டுன்னு இந்த கடையை வந்து விசிட் பண்ணிங்க. பக்காவாக பண்ணி தர்றாரு ஆள். சும்மா சொல்ல தங்கமான மனுஷனாக இருக்கார். அதுவும் இல்லாமல் இப்படி காட்டு நான் வச்சுக்கிறேன் முன்ன. ஓகே பையா வரேன். ஒரு வழியாக கிளம்பியாச்சு. இந்த சைடு வந்தீங்கன்னா நல்லா பார்க்குறாரு ஆள். பார்த்துக்குங்க. பக்கத்தில் வண்டி வந்தா பிரேக் பேடு மாற்றியாச்சு. ஷைனு இதெல்லாம் பார்த்தாச்சு. மொத்தம் ரெடி பண்ணியாச்சு வண்டிக்கு. இங்கே நிறையா வந்து சண்டா நிதிஷ் போயிருது. எப்படி பார்த்தாலும் ஒரு 3 மணி நேரமாக தான் ஆயிருக்கும் வண்டிக்கு நம்ம மெக்கானிக் செட்டில் விட்டு. ஏன்னா ஆக்ரா போய் தான் வாங்கிட்டு வரணுன்ட்டாங்க. அவங்க போயிட்டு நம்மளுக்காக போய் ஆக்ரா போய் அவர் வாங்கின்னு வந்து ரெடி பண்ணி கொடுத்தாரு. அவர் சும்மா சொல்லோட நல்ல டைப் ஆகுறாரு ஆள். அதுவும் இல்லாமல் மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தா நம்ம வண்டிக்கு மட்டும் 750 ரூபா ஆச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு 200 ரூபா அவர் கையில் கொடுத்துட்டே வந்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் இவ்வளோ நேரம் ரிஸ்க் எடுத்து நம்மளுக்கு கொசரம் பண்ணுறாரு. ஒன்றும் சாப்பிட கூட இல்லை அவர். அதுவும் இல்லாமல் அதனால் சரி போகுது எவ்வளோ செலவு பண்ணுறாரு. வண்டியில் பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் போட்டுக்கலாம். பக்கத்தில் வர சொல்கிறாங்க. டேங்க் ஃபுல். தூரம் வர போகுது இடத்துலாம் எடுத்துக்கலாம். அது பாருங்க சரியான மழை வரும் போல். அடிதான் போட்டு நீங்கள் பண்ணால் ஒரு காலிலேருந்தே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 150 கிலோமீட்டர் தான் வண்டியை ஓட்டிக்கணும். அது போல ஓட்டல. ஏன்னா நிறைய ஃபால்ட்டு. ஒரு வழியாக மத்திய பிரதேஷ் வந்து ரீச் பண்ணியாச்சு. ஃபுல்லாக மாடு இருக்குது அந்த ரூட்டு ஃபுல்லாகவே. நம்ம எப்பவுமே கொஞ்சம் லெஃப்டே தான் போகணும். பொறுமையாக தான் போகணும். அதுக்கேற்ற மாதிரி வேகமெல்லாம் போகக்கூடாது. பாருங்கள் ரோட்டில் நான் சொன்னல கரெக்டாக நிற்கிது பாருங்கள் ரோட்லேயே. மொத்தம் இந்த ஏரியாவில் இப்படி தான் இருக்கும் மாடலாம்.
போகும்போது பார்த்த ஆர்ச்சி நைட்டில் பார்த்தோம், இப்போ பகலில் பார்க்குறோம். எப்படி இருப்பாரு சூப்பராக. என்னப்பா பொலேரோ காரில் ஓவர்டேக் பண்ணி ராங் ரோட்டில் வராரு. நல்லா இருக்குல்ல. மேலே மாடி வீடு மாரி இப்போ உள்ள அந்த இதில் ஜன்னலை வச்சுக்கிறாங்க. போகும்போது நம்ம இந்த வயல் தான் போனோம், ஞாபகங்குதா? பாருங்க மாடு நடு ரோட்டில் நின்றுங்குது. சிக்னல் வேறு போட்டாங்கன்னா கொஞ்சம் நவுரில் அசில இன்னொரு மாடு வேறு நந்து வருது அந்த சைடில். ஆளுக்கு ஒரு பக்கம் நிற்கிறாங்க, அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்ட்டு. சிக்னல் வீந்துச்சு. ஆ பசங்க எங்கே போய் வரேன்னு கேட்குறானுங்க. ஃபுல்லாக இருட்டிக்கிச்சு வேறு. சரியான மழை வர போகுதுன்னு நினைக்கிறேன். பார்த்தாவே தெரியும், ஒரு 6:30 மணி போல் இப்போ ஆகிப்போச்சு. அந்தளவுக்கு இருட்டிச்சு. தூரம் வேறு போடுது லைட்டாக. மழையில் நினையாமல் போயிடணும் எப்படின்னா. பார்ப்போம். நம்ம தலை